எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிருக்காங்க. யூடியூப்பில் வந்து இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னா, என்னோடய யூடியூப் சேனல் வந்து ரொம்ப சின்ன சேனலு, அந்தளவுக்கு ரீச் ஆகுமான்னு தெரில அப்படின்னேன். ஆனால் அவங்க வந்து இல்லைக்கா நீங்கள் போடுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு மருத்துவ செலவுக்காக தாங்க போட சொன்னாங்க. அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்யா எஸ்ஏ குமார். அவங்களுக்கு வந்து வயசு 30 வயசு தான் ஆகுது. 2 குழந்தைங்க, ஒரு வயசு, இப்போ ஒரு குழந்தைக்கு 10 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 7 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர். ஸோ அவங்க அதுக்காக வந்து திருவனந்தபுரம் ஆர்சிசி ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தற்சமயம் வந்து அவங்களோட சின்ன வருமானத்தில் தான் அவங்களோட குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து மேல் சிகிச்சை அவங்க கண்டிப்பாக சிகிச்சை பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இப்போ எந்த வருமானமும் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்களோட சிகிச்சைக்காக அவங்களுக்கு வந்து 85 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அவங்களுக்கு வந்து என்ன அறுவை சிகிச்சை பண்ண போகிறாங்கன்னா, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை. அதுக்காக வந்து அவங்களுக்கு 85 லட்சம் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து அவங்களோட ஜிபே நம்பர், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதில் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து காசாக கொடுக்க முடியாட்டால் கூட இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ என்னோடய சேனலில் இது வரைக்கும் நான் வந்து யாருக்கும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி போட்டதில்லை. என்கிட்ட அவங்க ஃபஸ்ட் டைமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது என்னோடய சேனலில் அவங்களுக்காக நான் அந்த ஹெல்ப்பை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் அந்த ஜிபே நம்பரில் வந்துட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். இல்லை அப்படி முடியாத பட்சத்தில் நீங்களும் இதை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கூட நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட விசாரிச்சுக்கலாம். ஆர்சிசி ஹாஸ்பிட்டல் திருவனந்தபுரம். ஸோ எங்கிட்ட அவங்க அந்த ஹெல்ப் கேட்டதுனால நான் இதை பண்ணுறேன். இது மாதிரி யாருக்காவது எந்த ஹெல்ப்பு தேவைப்படுது, உங்கள் சேனலில் போடுங்கன்னு சொன்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஜிபேயில் அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் அதில் கொடுத்துருக்குறேன். ஜிபே நம்பர் மட்டும் இல்லை, அதில் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் அக்கௌண்ட்டுக்கும் அனுப்புங்க, இல்லை ஜிபேக்கும் அனுப்புங்க. இந்த ஒரு உதவியை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அவங்க 2 குழந்தைகளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அவங்க பொழைச்சி வந்தாங்கன்னா அவங்க குழந்தைகளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள்.